இறால் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இதை 3 வாட்டி சுத்தமான தண்ணியில் வந்து கழுவி வச்சுக்கோங்க. கழுவுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் கழுவி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா 3 ஸ்பூன் மீன் வறுவல் மசாலா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக மல்லித்தூள் ஆட் பண்ணுறது நல்லது. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க. வீட்டிலேயே அரைச்ச ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது வந்து ரொம்பவே நல்லது. அதுதான் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக வீட்டில் அரைச்சது சேர்த்துங்க. இதுக்கப்புறமா இதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. எல்லா மசாலாவும் இறாலில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதோட சாறை இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சாறை பிழிஞ்சு விடும்பொழுது ஒரு சில நேரத்தில் கொட்டைகள்லாம் அதில் விழும். இந்த கொட்டைகள்லாம் கரெக்டாக நம்ம வெளியில் எடுத்துடணும். அப்படி இல்லாட்டி ஒரு கசப்பு தன்மையை வந்து அதுக்கு கொடுக்கும். எடுத்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் எல்லா மசாலாவும் இறாலில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம சிக்கன் மட்டன் போலவே மக்கள் வந்து கடல் உணவுலையும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா தேங்காய் செக்கில் ஆட்டின தேங்காய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து எந்த அளவுக்கு ஊற்றணும் அப்படின்னா, இறால் வந்து நம்ம உள்ளே போடும் பொழுது நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து எண்ணெயை ஊற்றிக்கணும். அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலாவை அதில் போட்டு பாருங்கள். நல்லா புரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இறாலை வந்து ஒவ்வொன்றா போடுங்க. நம்ம ஊற வச்ச அந்த மசாலா இறாலை வந்து ஒவ்வொன்றா போடுங்க. இடைவெளி விட்டு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போடுங்க. இப்போ வந்து அடியில் வந்து நல்லா பொரிஞ்சிருக்கும். மேலே நம்மளுக்கு வந்து பொரியணும். அதனால எப்போயுமே வந்து அடியில் பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி போட்டோம் அப்படின்னா மேலேயும் பொரிஞ்சிடும். மீன் மாதிரியே மக்கள் வந்து இறாலும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. இது வந்து ரொம்பவே இதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இறாலில் வந்து அதிகமான புரதச்சத்தும் வைட்டமின் டியும் இருக்குது. இது வந்து லோ கார்ப் டயட்டான பேலியோ டயட்டுக்கு உகந்த உணவு. ஏன் அப்படின்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மி. இது வந்து அதனால் இது உடல் எடைக்கு வந்து எடையை குறைக்கிறதுக்கு வந்து உதவும். வயதான தோற்றத்தை வந்து நீக்கும். வாரம் ஒரு முறையாச்சும் நம்ம இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கண் பார்வை சிதைவை வந்து நீக்கும். தலைமுடிக்கு வந்து ரொம்பவே நல்லது. தலைமுடி வந்து உதிராமல் காக்கும். அதே மாதிரி ரத்த உறைவு வந்து ஏற்படுறதை தடுக்கும். இறால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா கலரி விட்டுருப்பாங்க. ஏன்னா கருவேப்பிலை இலை வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், ஒரு ஸ்மெல்லு கொடுக்கும். குழந்தைகள் வந்து இந்த க்ரீனும் அந்த ரெட் கலர் காம்பினேஷனில் பார்க்கும்பொழுது நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்தை தோன்றும். அதனால் கருவேப்பிலை இலையை போட்டு அப்புறமா எடுத்துருங்க. இப்போ ஒரு குண்டால எடுத்து வச்சுருங்க. இப்போ இறால் வறுவல் ரெடி. இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதான ஒரு வறுவல். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இறால் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நெஞ்சு வலி, வாத நோயை வந்து குணமாகும். எலும்பு ஆரோக்கியம் பெறும். மூளையில் வந்து ஆரோக்கியம் பெறும். ஏன்னா ஆக்சிஜன் வந்து அதிகரிக்கிறனால மூளை வந்து நல்லாவே செயல்படும். மூளை அணுக்கள் வந்து உயிரோடு இருக்க உதவும். தைராய்டு ஹார்மோன்கள் சுரக்கிறது வந்து நார்மல் ஆக்கிவிடும். இப்போ சுவையான இறால் வறுவல் ரெடி ஆயாச்சு. இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்.
சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.